ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ராசியிலே இருக்கும்போது வீடு, சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு ஜாஸ்தி பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அறிவுபூர்வமாக ஒரு வெற்றிகரமான விஷயங்கள் பண்ணி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான புதிய டாக்குமெண்டேஷன்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். புதிய ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்காக வெளியில் போய் படிக்கிற மாதிரி விஷயங்களே சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனாக இருந்து அது 11ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான இப்போ ரொம்ப ஒரு பெரிய வெற்றிகள் அடையிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய வருமானங்கள் அதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருந்தாலும் அவர் வந்து இப்போ 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள், சின்னதாக ஒரு ப்ரெஷர் வேக்யூம் ஃபீல் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். கடன், சில பேருக்கு வந்து கடன் வந்து இங்கே வாங்கி அங்கே கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க. ஸோ அது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து கைக்கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து சில பேர் வந்து அதுக்கான விஷயங்களுக்காக வியாபார ரீதியாக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு சார்ந்தவர்கள்லாம் ஒரு சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி சுயசாட்டில் வர்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தைக்கு ஏதாச்சும் அப்பா ரீதியில் வந்து உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வரணும்னா அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. தந்தைக்கு வந்து அது வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெரிய வருமானம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலையும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ புதுசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நண்பர்களோட ஒரு சிறு தூர பிரயாணம், ஜாலியாக வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா